தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை துலாம் ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசிக்கு 2ஆம் பாவகமாகிய தனஸ்தானத்தையும் 7ஆம் பாவகமாகிய திருமணஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுக போக ராஜ பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஏன் இந்த 2 ஸ்தானங்கள் நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 2ஆம் பாவகம் தனஸ்தானம், அதே போல குடும்பஸ்தானம், அதே போல வாக்குஸ்தானம், நம்மளுடைய கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் 2ஆம் பாவகம். அதே போல நமக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் 2ஆம் பாவகம். அதே போல பாருங்க, 7ஆம் பாவகம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் 7ஆம் பாவகம், ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் 7ஆம் பாவகம், தொழில் வகையில் பார்ட்னர்களை முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் 7ஆம் பாவகம், தன்னுடைய குடும்ப உறவுகள், தன்னுடைய நண்பர்கள், இவர்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமும் 7ஆம் பாவகமே. இந்த 2 ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் வலிமை பெறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் தொழில் முறையில் முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க. இந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மகர மனையில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பலம் கொடுக்கின்றார். இந்த கால அமைப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடும்ப ரீதியான ஒரு வளர்ச்சியையும் தொழில் ரீதியான ஒரு மேன்மையையும், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரியான வாய்ப்புகள் அமையாதா அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு கால அமைப்பு மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இதை நம்ம கணிக்கிறோம். இந்த கால அமைப்பு 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை சரியாக 39 நாட்கள். இந்த 39 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக செயல்படும் பொழுது இதுவரையும் நீங்க சாதிக்க முடியாதுன்னு நினைச்ச காரியங்கள், உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி நினைச்ச காரியங்கள், எதிரிக்கு முன்னாடி நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்து காமிக்க முடியுமான்னு நினைச்ச ஒரு இலக்குகள், இது அனைத்தையுமே நீங்க சரியான முறையில் சாதிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய தரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சரியான முறையில் இந்த ஒரு வருடத்தில் 39 நாட்கள் உங்களுக்கு கிடைக்குது. இது முழுமையா பயன்படுத்துங்க. இது இன்னும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சில ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. துலாம் ராசி நண்பர்களே, இளமையிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்கக்கூடியவங்க நீங்க. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்க வந்திருப்பீங்க. அதே போல யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாம தனி ஒரு ஆளா ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அசுர குருவான சுக்கிர பகவான். பணம், காசு, பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்துக்கு உடைய ஒரு கிரகம் சுக்கிரன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ என்ன கேள்விக்குறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராசிக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க துலாம் ராசினா சுக்கிர பகவானுடைய ராசி, ஆகான்னு இருப்பீங்க, ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு ஒண்ணுமே சரியான முறையில் நடக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கே தவிர, இன்னைய வரையும் என்னுடைய திறமைகளுக்கான வளர்ச்சி கிடைச்சது, என்னுடைய தகுதிக்கான முன்னேற்றம் கிடைச்சது, என்னுடைய உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைச்சது, இன்னைக்கு பொருளாதாரத்தில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க
10ல் ஒரு சிலர் மட்டுமே. மீதி பாதி பேர் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில கேள்விக்குறியா மாறி என்னுடைய திறமைகள் எல்லாம் முடங்கி, என்னுடைய தொழில் எல்லாம் சரிஞ்சு, என்னுடைய குடும்பங்கள் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு நாங்கள் முடங்கி போய் இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் ராகு கேது என்ற அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லை. ராகு பகவான் தனுசு மனை என்று சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் தடங்கலாச்சு. 2ஆம் பாவகத்தில் கேது பகவான் அமரப்பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தொழில் நஷ்டங்கள் உருவாச்சு. ஜென்மத்தில் வரும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்தமும் முடங்கி போய் உக்காந்துட்டீங்க. இந்த ராகு கேதுவுடைய அமைப்பு 3, 2 ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4.5 ஆண்டு காலகட்டம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சரிவுகளை சந்திச்சு இன்னைக்கு இந்த ராகு கேதுவால வாழ்க்கையவே இழந்து நிற்கிறீங்க. கேது பகவான் தனுசு மனையில் இருந்து விருச்சிக மனைக்கு, விருச்சிக மனையிலிருந்து துலாம் மனைக்கு, இப்போ துலாம் மனையிலிருந்து கன்னிமனைக்கு மாறி இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 மாதம் 4 மாத காலகட்டங்கள் தான் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ ஒரு சில வளர்ச்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா அதுவும் கூட உங்களுக்கு முழுமையா இன்னும் செயல்படலை. ஏதோ எல்லாமே கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட கை கட்டினா வாய் கட்டல, வாய் கட்டினா கை கட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தடங்களும் தடுமாற்றமாக தான் போயிட்டு இருக்கே தவிர தரமான முறையில் வளர்ந்த மாதிரி இல்லை. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியா நீங்க நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க. எதுவுமே இங்க சரியா இல்லை. அடுத்தடுத்து நீங்க தொழில முயற்சி பண்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு தொழில முன்னேறி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு படி மேலே ஏறுனா 2 படி சறுக்குது. ஏதோ ஒரு வகையில நமக்கு தொழில் பாதிப்புல தான் போய் நிற்குதே தவிர தரமான முறையில வரல. நீங்க போடுற முதலீடு எல்லாமே முதலீடா தான் இருக்கு, அது லாபமா மாறல. இன்னைக்கு லாபமா மாறலினாலும் பரவாயில்ல, நம்ம போடுற முதலாவது நமக்கு சரியான முறையில் பயன்படுத்தா போதுமே நினைக்கிறீங்க. இன்னைக்கு அதையுமே சரி பண்ணிக்க முடியல. இன்னைக்கு ஒரு நிர்வாகம் நடத்துறோம், ஒரு கம்பெனி நடத்துறோம். இன்னைக்கு ஆட்களுக்கு கூலி கூட நம்ம கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு. அந்த பில்டிங்குடைய மெயின்டெனன்ஸுக்கு கூட நம்ம ஏதாவது ஒரு லோன்ல தான் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையா இருக்கே தவிர வரக்கூடிய லாபத்தில் எடுத்து பண்ணிட்டோங்கிற அளவில் இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கக்கூடிய ஒரு பேர் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு கடைக்கு ஒரு முதலாளியா இருக்கக்கூடிய ஒரு பேரா இருக்கலாம். ஆனா பேர் தான் முதலாளிங்கிற மாதிரி இருக்கே தவிர தன்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி கூட இன்னைக்கு நமக்கு இல்லை. இன்னைக்கு கடந்த ஒரு 3-4 வருட காலகட்டமாகவே தொழில் ரீதியான சரிவுகளை ஈடுகட்ட இழக்காதது எல்லாமே இழந்துட்டீங்க. உங்ககிட்ட இருந்த பூமி, உங்ககிட்ட இருந்த ஒரு வீடு, உங்ககிட்ட இருந்த நகை, பணம் எல்லாத்தையும் இழந்தும் கூட தொழிலை சரி பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எல்லாம் போயும் கூட இன்னைக்கு தொழில் முடக்கத்தில் தான் நிற்குது. அடுத்தடுத்து சரிவுகள் எதையுமே இங்க சரி பண்ண முடியல. கூட இருந்தவங்களுடைய நம்பிக்கை துரோகங்கள் அதை விட உங்களுக்கு பலமா இருந்தது. நிறைய பேர் பாருங்க, கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவங்க அந்த பார்ட்னர் வகையில பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், அவங்களால வந்த மன வருத்தங்கள், அவங்களால உருவாகின கடன்கள். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வாழ்றதுக்காக அவங்க கடன் வாங்கினாங்க. இன்னைக்கு நம்ம தொழிலுங்கிற பேர்ல அவங்கள பார்ட்னரா சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த கடனுக்கெல்லாம் கூட நம்ம தான் வட்டி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அழகா லாபம் வர வரையும் நம்ம கூட இருந்தாங்க, நஷ்டம் வரும்போது நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போய் இன்னைக்கு அந்த சுமையை நம்ம தோல் மேல தூக்கிட்டு நம்ம ஓடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இது எங்க இறக்கி வைக்கிறது, எப்படி இதை சரி பண்ணி கொண்டு வருது, நம்ம குடும்பத்தை எந்த வகையில நம்ம காப்பாத்துறது, நம்மளை நம்பி இருந்த நம்ம குடும்பம் எங்க நம்ம கெட்டு போயிருமோ, நம்ம நம்பிக்கையை நம்பி நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க, அவங்களுடைய ஒரு நம்பிக்கையை நம்ம இழந்துருவோமா, எப்படியாவது நம்ம பேரை காப்பாத்திக்கணும், நம்மளுடைய நாணயத்தை காப்பாத்திக்கணும்னு சொல்லி நீங்க போராடுறீங்க. ஆனா இங்க சரி பண்ண முடியல. அடுத்தடுத்து பிரச்சனைகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல இழப்புகளா மாறி இன்னைக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சரிவுகளை சந்திச்சு நீங்க நிக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அருமையான முறையில உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுகின்றார். இந்த நிலை தலகீழ மாறி போற ஒரு வாழ்க்கையை கூட தரமான நிலைக்கு மாற்றி கொண்டாடக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். 2024 இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை 39 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில
பெரிய திருப்பு முனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது ஏன் இவ்வளவு போல்டா நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தாக்கம் இப்போ உங்களுக்கு இல்லை. அதை தாண்டி இப்ப குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார். அந்த குரு பகவானுக்கு 4ஆம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கு. 7ல குரு பகவான், அதே போல 4ஆம் பாவகத்தில் இருந்து செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக அந்த குரு பகவானை தொடர்பு கொள்கிறார். 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வலுப்பெற்று அந்த குரு பகவானை பார்க்கின்றார்கள். முக்கூட்டு கிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கின்றது. 4, 5, 7 இந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு வலிமை கூடியிருக்கு. அப்போ 4ஆம் பாவகம் என்பது சுகஸ்தானம், 5ஆம் பாவகம் என்பது தன்னுடைய கௌரவஸ்தானம், 7ஆம் பாவகம் என்பது தன்னுடைய நேர் எதிர்ஸ்தானம், வாழ்க்கையில நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தான அமைப்புகள் இது எல்லாமே. அப்போ இந்த இடங்களுக்கு பலம் பொருந்தக்கூடிய இந்த கால அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும். அப்போ இதுவரையும் நீங்க சந்தித்திருந்த அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். தொழில் ரீதியா பல மாற்றங்களை கொண்டு வருவீங்க, புதிய முயற்சிகளை கையாளுவீங்க, பலப்படுத்துவீங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு வளரும். அதை தாண்டி அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சவால். இந்த ஒரு 3-4 வருட காலகட்டமாகவே சுதந்திரமா செயல்பட முடியவில்லை. அதே போல எதை எடுத்தாலுமே நமக்கு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. நமக்கு கீழே வேலை செய்யறவங்களும் நமக்கு சாதகமா இல்லை, நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளும் நம்மளை புரிஞ்சுக்கல. இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம், அரசாங்க தொழில்னு பேரே ஒழிய நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய டென்ஷன், என்னுடைய குடும்பத்துக்கிட்ட கூட நான் சந்தோஷமா இருக்க முடியல, அவ்வளவு மன உளைச்சல். ஒரு லீவு நாளில் கூட நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியல. அன்னைக்கும் ஓடி போய் ஏதாவது ஒரு வேலையை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்குது. அப்படிங்கக்கூடிய அந்த பணிச்சுமை, ஒர்க் லோடு நமக்கு அதிகமாகி மனசை பெரிய லெவலில் ஒரு டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கடந்த காலகட்டம். ஜென்மத்தில் கேது பகவான் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் தடுமாறி போயிடணும். மனக்குழப்பம், ப்ரெஷர், ஏதாவது ஒரு பக்கம் போயிடலாமா, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அமைதியா ஒரு மாசம் நம்ம ஒரு மெடிக்கல் லீவ் கொடுத்துட்டு இருந்துடலாமாங்கிற நிலைக்கெல்லாம் கூட தள்ளப்பட்ட அரசு ஊழியர்கள் நிறைய பேரை பார்க்கலாம். அதே போல நமக்கு கீழே இருக்கிறவங்க செஞ்ச தப்புகளுக்கு நம்ம போய் கைகட்டி நின்று சூழ்நிலையா பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சது. நீங்க உங்களுடைய சர்வீஸ்ல யாருக்காக இதுவரையும் போய் தலை குனிஞ்சு நின்றுக்க மாட்டீங்க. ஆனா 3-4 வருஷ காலகட்டத்துல செய்யாத தப்புக்கு தண்டனை, நீங்க பண்ணாத தவறுக்கு உங்க மேல ஒரு வீண்பலி. நல்லவங்களா இருந்து எந்த அளவுக்கு நீங்க உண்மையா பாடுபட்டீங்களோ அந்த அளவுக்கு வீண் பலிகளும் ஒரு சில ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் தான் நீங்க சந்திச்சு வந்தீங்களே தவிர சரியான முறையில இல்லை. தனக்கு கீழே இப்போ வேலை செய்யறவங்களும் சாதகமா இல்லை, தனக்கு மேல இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கல. இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில வருவனான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு 100% ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கால அமைப்பு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை, அவர் நேர் எதிர் 7ஆம் அதிபதி, அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்து 10ஆம் பாவகத்தை உச்ச பலத்துடன் பார்க்கின்றார். தன்னுடைய நீச்ச வீட்டை தன்னுடைய உச்ச பலத்தின் மூலம் பார்க்கின்றார். தொழில் ஸ்தானத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்க மேல சுமத்தப்பட்ட பலிகள் இருந்து நீங்க வெளியில வருவீங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கும், அதே போல ஊதிய உயர்வுகள் கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் தேடிட்டே இருக்குங்க, எங்களுக்கு அமையல. உங்களுக்கான ஒரு சில திறமை இருந்தும் படிப்பு இருந்தும் அந்த தகுதி இருந்தும் அந்த உத்தியோகத்துல போய் உட்காரத்துக்கு விடல. எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்க ஒரு என்ட்ரன்ஸை நீங்க அட்டன் பண்ணாலும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல தனக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு வேறவங்களுக்கு கை மாறி போகுது. தகுதி இல்லாதவங்க கைக்கு அந்த வேலை போகுது. எல்லா தகுதி இருந்து நமக்கு வரலையே அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க. 100% உங்களுடைய பணி நிர்ணயம் ஆகும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தகுதியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தரமான முறையில் அமையும். நிறைய பேருக்கு பாருங்க, அதிகம் படிச்சதே பிரச்சனை. நமக்கு
கம்பெனியை அட்டென்ட் பண்ணும் பொழுது உங்கள் படிப்புக்கு எங்ககிட்ட வேலை இல்லைங்க, அருமையான டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எங்கள் கம்பெனியில் உங்களுக்கான வேலை தர அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருப்பாங்க. 100% உங்களுடைய தகுதிக்கு தகுந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய திறமைக்கு தகுந்த அந்த ஊதியத்தில் நீங்கள் போய் உட்காருவீங்க, உங்களை யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிப்பீங்க, உங்களுக்கான உத்தியோகம் அமையும். இவ்வளவு படிச்சிருந்தும் கூடவா உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு பேசினவங்களுக்கு மத்தியில் எனக்கான உத்தியோகத்தில் நான் அமர்ந்துட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி காமிச்சிருவீங்க. வேலை வாய்ப்புகள் பலப்படும். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமணம்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. 27 வயசு ஆயிடுச்சு, 28 வயசு ஆயிடுச்சு, பார்க்குற இடத்துல எல்லாம் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, இன்னுமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையல அப்படின்ட்டு வெளியில போறதுக்கே மனசு சங்கடமா இருக்குது. ஒரு சில ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்கே மன கூச்சமா இருக்கு. அதனாலேயே நிறைய ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போகாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு 7ஆம் அதிபதி உச்சம் பெறுகின்றார். குரு பகவான் 7ஆம் பாவகத்தில் இருந்து தன்னுடைய ராசியை நேரடியாக பார்க்கின்றார். இந்த ஒரு கால அமைப்புல தடையான திருமணங்கள் கூட தடங்கள் இல்லாமல் நடக்கும். படிச்சிருக்கிறோம், நல்ல முறையில் வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான ஊதிய உயர்வு இருக்கு, நம்ம குடும்பத்து மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, எல்லாம் இருந்தும் கூட தகுதி இல்லாதவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாங்கல்யம் முடிஞ்சிருது, ஆனால் நமக்கான ஒரு மாங்கல்யம் முடியலையே அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான மாங்கல்ய பலத்தை உருவாக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துருவீங்க. அதை தாண்டி திருமணம் ஆன உறவு முறைகள், கணவன் மனைவி உறவு முறைகள், கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள், எந்த இடத்துல நம்ம குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது நீங்க நினைச்சீங்களோ, யார் முன்னாடி நீங்க அவமானப்பற்றக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அவங்க முன்னாடியே நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிற அளவுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நமக்கு காரணமாயிட்டாங்களே அப்படிங்கிற வேதனையில நிறைய துலாம் ராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ணி தன்னை அர்ப்பணிச்சு தன்னுடைய கணவன் தான் தனக்கு முக்கியம், தன்னுடைய மனைவிதான் தனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஒரு அற்புதமான ஒரு திருமண பந்தம் இன்னைக்கு தேவையில்லாத யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, இன்னைக்கு எல்லாமே செதறி போயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். கணவன் மனைவி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணிசமாக குறைந்து உங்களுடைய திருமண உறவுகள் பலப்படும். கணவன் மனைவி பிரிவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். 3ஆம் நபர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கணவன் முறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை விட்டு கொடுத்து போங்க. மனைவி வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுத்து போங்க. இந்த நேரம் பொறுத்தவரையும் உங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியை அடைஞ்சிடும். ஏன்னா நாம ஈகோ பிரச்சனையில இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நீங்க எந்த தவறும் செய்யல அப்படின்னாலும் கூட இந்த நேரம் உங்களுக்கு பெரிய குற்றவாளியா மாத்தி வச்சிருக்கும். அந்த இடத்துல நீங்க இப்போ உங்களுடைய நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். குடும்பஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். கணவன் மேல தவறுகள் இருந்தாலும் மனைவி மேல தவறுகள் இருந்தாலும் அவரவர் தவறை அவரவரே உணர்ந்து சரி பண்ணி இனி உங்க வாழ்க்கையை புதுவிதமா கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க எல்லாமே கைமீறி போயிருச்சு. இன்னைக்கு வழக்குங்கிற ஒரு முறையில் போய் டைவர்ஸ் வரையுமே போய் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, விட்டு கொடுத்து போகும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்கள் காலச்சூழ்நிலை வழக்கு வரையும் எங்களை கொண்டு போய் வச்சிருச்சு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய அந்த வழக்குகள் சாதகமான முறையில் முடியும். நிறைய தம்பதிகளுக்கு வழக்குகள் நடந்துட்டு இருக்கும் போதும் கூட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா கிடைச்சி சரியான ஒரு புரிதல் கிடைச்சி அந்த வழக்குகளை நீங்க பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கி மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிரும். அதை தாண்டி எங்களுடைய வாழ்க்கை பிரிஞ்சிருச்சு, டைவர்ஸே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை, முதல் தாரம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, மறுதாரமாவது அமையுமா அப்படிங்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். குரு பகவானும் தன்னுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இது ஒரு அற்புதமான கால அமைப்பு. மறுமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்க வாழ்க்கையில முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சிருந்தாலும் கூட மறுதார வாழ்க்கை அருமையான ஒரு வெற்றி வாய்ப்பில் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 39 நாள் உங்களுக்கு செயல்படும். உங்க மறுமணமான ஒரு வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ணுவீங்க. அதை தாண்டி
நிறைய பேருடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியங்கள் தடை. ஏதோ ஒரு வகையில புத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அப்படிங்கக்கூடியவங்க. அதே போல அடுத்தடுத்து கருச்சிதைவுகள் நடந்துட்டே இருக்குது. 1 மாசம் 2 மாசம் கன்சீவ் ஆகிறோம், ஆனா அபாசனம் ஆகிறது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய புத்திர பாக்கியத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த நேரத்தில் 5ஆம் பாவகத்தில் அமரப்பெற்று அவருடைய 3ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கின்றார். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 3ஆம் பாவகம் என்பது தேக போக சுகஸ்தானம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தாம்பத்திய உறவு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். எந்த நேரத்துல நமக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்ததோ அது இருந்து தாம்பத்திய உறவு பலமா இல்லை, ஆரம்பிச்ச வேகத்திலேயே எங்க வாழ்க்கைக்குள்ள பிரிவினை கொடுத்து ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள உடல் ரீதியா எந்த ஒரு பரிமாற்றமும் இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு தாம்பத்திய உறவுகள் பலப்படும். அதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய சந்ததி விருத்திகள் கிடைக்கும், புத்திர பாக்கிய செல்வாக்குகள் கொடுக்கும். அதை தாண்டி துலாம் ராசினாலே குழந்தைகளுடைய வாழ்க்கையை நீங்க பெரிய கனவா நினைக்கக்கூடியவங்க, அவங்களுடைய வளர்ச்சிகளை பெருசா நினைக்கக்கூடியவங்க. நீங்க வாழ்ந்து உங்க வாழ்க்கை சரியில்லாத போயிட்டாலுமே கூட அவங்க நம்மளுடைய கஷ்டத்தை நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பற்றக்கூடாது, நம்ம முன்னாடி அவங்க நல்லா வாழ்ந்து காமிச்சிடணும். நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டாலும் கூட நம்ம குழந்தைங்க தலகுனிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பார்த்து அவங்களுக்காக பண்ணீங்க. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இன்னைக்கு அந்த குழந்தைங்கள நம்மள எதிர்த்து பேசுற சூழ்நிலை உருவாயிருச்சு. அந்த குழந்தைங்களுக்கு நமக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு. 100% அவங்களுடைய அவசர முடிவுகள், அவங்களுடைய ஒரு நேர்மறையான சிந்தனைகள் அவங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா மாத்தி வச்சிருச்சு. அப்படி நினைச்சு இன்னைக்கு நீங்க வருத்தப்படுறீங்க. உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைஞ்சு காமிப்பாங்க, வாழ்ந்து காமிப்பாங்க. அதே போல அவங்க என்னுடைய பேச்சில் தான் இருக்கிறாங்க, ஆனா இருந்தாலும் கூட எங்களுக்கு அவங்களால ஒரு நல்லது நடக்கல, எங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பெற்றோர்களுடைய மனக்குழப்பம் இந்த நேரத்தில் தீரும். உங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு பெரிய லெவல்ல ஒரு பென்ஷன் அமௌண்ட் வரணுங்க, என்னுடைய ஒரு ஓய்வூதியம் வரணும், எனக்கு அது வந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லது பண்ணிடலாம்னு பார்க்குறோம், ஆனால் தடங்கள் ஆகுது. எனக்கு ஒரு பெரிய அசட் இருக்கு, அதை வித்துட்டா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லது பண்ணிடலாம்னு பார்க்குறோம், ஆனால் அது விற்க முடியல. கட்டாயம் இந்த நிலை மாறும். உங்களுக்கான ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு சில நல்லதுகள் இந்த நேரத்தில் பண்ணுவீங்க. அவங்க வாழ்க்கையில தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு இருந்தாலும் அல்லது வாழ்க்கை ரீதியாக கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இந்த நேரத்தில் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்க கண்ணு முன்னாடி உங்க குழந்தைங்க தலைமுந்து வாழ்ந்து காமிப்பாங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில அவங்க ஜெயிச்சு காமிப்பாங்க. அதுக்கான ஒரு பலம் இந்த நேரத்தில் கொடுக்கும். அதை தாண்டி உடல் ஆயுள் ஆரோக்கியத்துல பலம் அடைவீங்க. ஒரு 40 வயசுக்கு மேல ஒரு 70 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சரும நோய், எலும்புகள் ரீதியா பாதிப்பு, அதே போல வயிறு சார்ந்த பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய பலவிதமான தொந்தரவுகள் இருந்தது. ராகு கேது நிலை, ஜென்மத்தில் ராகு பகவான், அதே நேரத்தில் 7ஆம் பாவகத்தில் ராகு பகவான், இந்த ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது என்று சொல்லக்கூடிய அமைப்பினால பலவிதமான தடங்கள் கொடுத்துச்சு, உடல் ஆரோக்கியங்கள் கெட்டுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு பலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு செவ்வாய் பகவான் அவருடைய நேரடி பார்வையாக குரு பகவானை பார்க்கின்றார். அதே போல அவர் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை, உடல் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் விலகும், ஆயுள் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படும். இந்த ராகு கேதுவால ஜென்மத்தில் இருந்த இந்த கிரகங்கள் உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்புகளை கொடுத்திருந்தாலும் கூட கணிசமாக உங்களுடைய உடல்நிலையில பலவிதமான முன்னேற்றங்களை நீங்க அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிற மாதிரி உடல் ரீதியான பலத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க. துலாம் ராசி நண்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துலையும் தோத்து போயிட மாட்டீங்க. இந்த கால அமைப்புல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க.
தொழிலை சாதிப்பீங்க, உங்களுடைய பொருளாதாரத்துல மேல வருவீங்க, கடன் சுமையிலிருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பலம் சேர்க்கின்றார். ஆக இந்த அமைப்பு படி உங்களுடைய வாழ்க்கையில இந்த முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் துல்லியமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்துல பாதகாதிபதி திசைகள் அல்லது 6 to 12 கூடிய திசைகள் அல்லது மாரகாதிபதிகள் என்று சொல்லக்கூடியவருடைய திசைகள் இந்த செவ்வாய் பகவான் இப்ப உச்சம் பெற்றாலும் கூட உங்களுடைய ஜாதகத்துல வலிமை குறைந்திருந்தாலோ அல்லது மறைவு ஸ்தானங்கள்ல போய் சேர்ந்திருந்தாவோ இந்த பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்காம போயிடலாம். ஆக இந்த நேரத்துல நம்மளுடைய ஜாதகமும் சாதகமா இருக்குதான் நீங்க பார்த்துக்கணுங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான பலன்கள் இந்த கோச்சாரப்படி வரக்கூடியதும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடியதும் ரெண்டும் இணைந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குமாங்கிறத நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்தடுத்த வளர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த 39 நாள் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அதீத பலன்களையும் அற்புதமான ஒரு வளர்ச்சியும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் உங்களை அழகான ஒரு தருணத்தில் அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் காவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.